பசுமை சஞ்சாலங்க இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுனா திருவண்ணாமலை மாவட்டம் செவலப்பத்தை சேர்ந்த வசந்தி அம்மா இவங்க பாத்தீங்கன்னா 3 ஏக்கர்ல ஒருங்கிணைந்த பணி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில பாத்தீங்கன்னா பன்னித்தோலை இருக்காங்க, காட்டு பன்னி தொலை இருக்கான். அதே மாதிரி குரங்கு தொலை ரொம்பவே இருக்கான். அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையை சுத்தி 3 ஏக்கர் சுத்தி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இதுக்கு உதவி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பையன் தானாங்க. அவங்க பையன் இவங்களை தடுக்கிறதே இல்லையா, நீங்க விவசாயத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணாலும் பரவாயில்லமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஃபென்சிங் அவங்களுக்கு தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபென்சிங் போட்டு 10 வருஷம் ஆகுதாங்க. அப்படியே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை தான் வருது. ஆனா அந்த ஃபென்சிங் போட்டதுல இருந்து அவங்களுக்கு அந்த குரங்கு தொல்லை பனி தொல்லை இல்லவே இல்லைன்றாங்க. நல்லாவே இருக்கு அப்படின்னாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மேலும் அந்த ஃபென்சிங்கால என்னென்ன நன்மை இந்த வீடியோல பாக்கலாங்க. என் பேர் வசந்தி, நான் விழுப்புரம் மாவட்டம் மலையனூர் தாலுக்கா செவலப்புரம் கிராமம். நம்ம 3 ஏக்கர் பண்ணை தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்க 3 ஏக்கர் பண்ணை சுற்றி இந்த ஃபென்சிங், அது பேரு ஃபென்சிங் போட்டுக்குவோம் எங்கள் பையன். அதான் நான் அப்பயே முதல்ல சொல்லிட்டேனே, எங்கள் பையன் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. எதுக்காக இந்த இடத்துல அப்படி? இங்கே குரங்கு, காட்டு பண்ணி, மயில் பறந்து வந்துடும். அதை பற்றி நம்ம ஒன்றும் கண்ட்ரோல். இப்போ தான் மயில் வந்தது, இப்போ 2-3 வருஷமாக தான் மயில் தொல்லை அதிகமாக இருக்குது. காட்டு பண்ணி இருக்குது, குரங்கு இருக்குது, அதனால போட்டிருக்கிறோம். அது என்ன காட்டு பண்ணி குரங்கு உங்க பயிரை ஆயிடுச்சுன்னு ஏதோ பக்கத்துலேயே காடு அடிச்சு என்ன எல்லா பேரையும் அது எல்லாம் தான் பண்ணும். ஒன்று கூட பார்க்க முடியாது. குரங்கு பண்ணி எல்லாம் அந்த நாஸ்தி பண்ணிடும். பகலெல்லாம் குரங்கு தொல்லை, நைட் ஆனால் பண்ணி தொல்லை. அதனால இது எங்கள் பிள்ளைகிட்ட கேட்டதுனால அவங்க எங்கள் பையன் போட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ ஆச்சு இது அமைக்கிறதுக்கு? அப்போ எங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாச்சு. இது எப்போ அமைச்சிங்க? 15 வருஷம் ஆகுது போட்டு. 15 வருஷம் ஆச்சு அது அமைச்சு? நான் இப்போதான் அமைச்சிங்க அப்படின்னு நினைச்சேன். இல்லை 15 வருஷமா மெயின்டைன் பண்றீங்க? 15 வருஷமா தான். அப்போ நான் கொஞ்ச நாள் இதில் பராமரிக்கல. நாங்கள் ஆள் போட்டு எங்களது பண்ண கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. அந்த சம்பளத்துக்கு வரவங்க சரியாக பராமரிக்காததுனால அவங்க விட்டு அடிக்கடி லீவ் போகிறதுனால வேணான்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் குறைச்சி நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ முதல்ல எத்தனை ஏக்கர் வச்சிருந்தீங்க? முதல்லையும் அதே 3 ஏக்கரா தான். இப்போ நிறைய இருந்தது, நிறைய மாடுலாம் ஒரு 4-5 மாடு, நிறைய கோழிலாம் வச்சுருந்தோம், பயிர் பண்ணியிருந்தோம். இப்போ அது வேணான்ற மாதிரி இப்போ நானே பண்ணிக்கிறேன். தனியாக இருக்கவே எல்லாத்தையும் பண்ணிட்டேன். சரிம்மா, இந்த ஃபென்சிங் போட்டதுனால என்ன நன்மை கிடைக்குமா? எந்த அதாவது நான் என்ன சொன்னேன், நைட்டில் குரங்கு பண்ணி வருமா, பகலில் குரங்கு வருமா, அது இல்லை. ஆடு மாடு ஈஸியாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வெளியாளுங்களும் நம்மளை கேட்காம வர்றதுக்கு இல்லை. வெளியே மெயினில் ஒரு கேட்டு, இது பின்னாடி ஒரு கேட்டு போட்டிருக்குறோம். நாங்களாம் பூட்டிக்கின்னு போயிடுவோம். நாங்கள் திறந்துன்னு வந்தால் தான் எங்களுக்கு. மற்றபடி தாண்டி வராது. எப்படி தொட்டா என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். உயிருக்கு எதனா சேதம்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. யாருக்கு மனிதனே கூட நம்ம கை வச்சா கூட ஷாக் அடிக்கும். நம்மளுக்கு ஏமா வச்சோன்ற மாதிரி இருக்குமா கண்டி. உயிருக்கு எந்த சாதாரணமும் கிடையாது. அந்த அதிர்வு இருக்கும். அந்த அதிர்வு இது வச்சவங்களுக்கு இந்த பன்னி தொலையோ குரங்கு தொலையோ வர்றதில்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை அமைச்சேன் அப்படின்னீங்க. எப்படி அதை மெயின்டெனன்ஸ் எதனா இருக்கா? அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் வரும். அதாவது இந்த உங்களுக்கு காமிக்கிறாங்க கிட்ட, அங்கே போயிட்டு அந்த வேலி ஓரம் நம்ம களைச்செடி முறைக்காம பார்த்துக்கணும். என்ன காரணம்? முளைச்சா அது அதாவது இந்த பேட்டரி வீக் ஆகிடும். இது இருக்கு இல்லைங்களா, இந்த பேட்டரி வீக் ஆகிடும். இதில் நம்மளுக்கு அப்புறம் திரும்ப 13,000 14,000 கொடுத்து வாங்க வேண்டியது வருது அடிக்கடி. அதனால அவங்க வரவங்க எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க, அந்த களைச்செடி முறைக்காவது பார்த்துக்கினா போதும், மரம் எதுவும் அது மேலே தட்டாது இருந்தால் போதும். அந்த கேபிள் மேலேயா? அந்த கம்பி மேலே. மற்றபடி இதில் மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. இதுக்குன்னு தனியாக கரண்ட் எதுனா செலவு? கரண்ட் எதுவும் இல்லை, சோலாரு. அது சோலார் வச்சு. சோலார்? அது சோலார். இது அவங்களே அமைச்சிருந்தாங்க சோலார்? எல்லாம் அவங்களே தான். எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களே தான் போட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க எங்கள் பிள்ளை, போட்டு கொடுத்து. சரி, இப்போ இதில் இந்த பேட்டரி எத்தனை வருஷத்துக்கு லைஃப் வரும் எதுனா சொன்னாங்களா? கேரண்டி கொடுக்குறாங்களே, 1 வருஷம் அப்படி 2 வருஷம் 3 வருஷம்னு கேரண்டி கொடுக்குறாங்க. இது எங்கள் ரிப்பேர்னா சொல்லிவிடுவோம், எங்கள் பெரிய பிள்ளை மாற்றி கொடுத்துட்டு போயிடும். என்ன ரிப்பேர் வரும் இதில்? அது எப்படி என்னன்னு தெரியல. என்னவோ ஏதாவது ஒரு ரிப்பேர்னா எனக்கு அவ்வளோவா தெரியல. பேட்டரி வெளியில் லைன் ஓடாது, குரங்கு உள்ளே வரும். அப்போ நான் கண்டுபிடிச்சிருவேன் நான் ஒர்க் ஆகலன்றது. ஏதோ அடிக்குது பாருங்க, இந்த ரெட் லைட் எரியாது, இந்த பச்சை லைட் எரியாது. அது இப்போ ஒர்க் ஆகுதுன்றதுனால எரியுது. அப்போ அது எனக்கு தெரியும், இது ரிப்பேர் ஆனால் எனக்கு தெரியும். அப்போ நான் எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன், மாதிரிப்பா ரிப்பேர் ஆகிருக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் எங்கள் பிள்ளை அங்கேருந்து ஆள் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க இந்த கம்பெனியில் இருக்க கம்பெனிலேருந்து பார்த்துப்பாங்க. அதுக்கு எதனா காசு தான் தனியாக வாங்குறாங்க? அதுக்கு நம்ம தனியாக பணம் கொடுக்கணும். ஆனால் 10 வருஷம் வந்திருக்குது, பெரிய விஷயம் இல்லைம்மா. எனக்கு தெரிஞ்ச 10 வருஷம் இல்லை, நான் நிறைய, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் மெயின்டைன் பார்க்குறோம். அதாவது அந்த அங்கே காமிக்கிறேன், நீங்கள் அங்கே வந்தால் காமிக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகுது, அதெல்லாம் நம்ம மாற்றலாம். பாருங்க.
எதுவுமே கலர் செடி ஏதோ இங்க முளைக்கூடாது. என்ன கலர் செடி முளைக்கூடாது? இந்த இருக்கு பாருங்களா, இந்த முளைச்சிருக்கு பாருங்க. ஆமாமா. இந்த செடிங்களே அதை டச் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால இருக்குது. இப்போ சரி பண்ணிவிடுவேன் நான் மறுபடியும் அதை. இந்த உருளை ரிப்பேர் ஆகும், இது டேமேஜ் வரும், இதை மாற்றணும். அவங்க கம்பெனிக்காரங்க எத்தனை வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்களோ அதுக்கு மேலே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட வருது. அதுக்கப்புறம் நம்ம ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம இதெல்லாம் மாற்றிக்கணும். இந்த கம்பி கட் ஆகுது. கை வைக்காதீங்க, ஓடிங்க, இது லைன் ஓடிது இல்லை, தப்பாயிட்டு இருக்கும். இது இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்பில்ல, ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த ஒயர்லாம் அவருக்கு அந்த கம்பெனிக்காரங்க போட்டு கொடுத்தது தான் அப்படியே இருக்குது. இந்த உருளெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம். சரி, இந்த கம்பி கட் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது வராது. இப்போ மழை அடிக்குது, புயல் அடிக்குது, எதுவே பிரச்சனை கிடையாது. ஒண்ணுமே ஆகல. இப்போ நம்மளுக்கு ஒரு கால் தண்ணி கிண்ணி ஊறி இந்த மாதிரி எங்கன்னா இருந்து சாச்சிக்கினா தான் பைப்பு அந்த மாதிரி. இது ஒண்ணுமே சாயல, இது வரணும். நாங்கள் அது மாதிரி போட்டிருக்கிறோம் அமைப்பு. அது மாதிரி நம்ம மேடு பள்ளம் போட்டோம்னா நமக்கு தண்ணி அரிச்சு கொடுனா சாய்ச்சிட்டு போயிடும். இது அந்த மாதிரி இது நல்லா அமைப்பாக இருக்கிறதுனால நல்லா இருக்கும். காட்டுப்படி கூட வராது வராது, வந்ததே கிடையாது, வராது வராது. சப்போஸ் தட்டி உள்ள வெளில கூட அந்த ஓடிடலாம், அதை பற்றி நம்ம ஒன்று. அது ஏன்னா நைட்டில் வர்றது அடிக்கிறமோ அதெல்லாம் உள்ள வெளியே போயிருக்குது, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் சேதாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்டா உள்ள வந்தோம் வெளியே ஓடிடும் அப்படின்னு தான் ஓடும். சரிம்மா, கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க. வெளியே பாதுகாத்துக்கு உங்கள் மகன் நீங்கள் இங்கே இருந்தாலும் அங்கேருந்தே உங்கள் பண்ணையும் உங்களையும் அவர் பார்த்துக்கிறாரு. எங்கள் பெரிய பிள்ளை எனக்கு கடவுள்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துச்சு. சரிங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பதில். சரி, எள்ளு பார்க்க போறீங்க? நெல் அறுவடை இயந்திரம் சார் இது. நெல் அதை சார் நெல் அறுவடை இயந்திரம் சொல்லுவோம். அந்த தாள் அறுத்த தாளை எல்லாமே கொண்டு ஒரு இடத்துல சேகரித்து இங்கே இதன் வழி அங்கே நெல் போட்டுவிடுவோம் சார். தாள் அறுத்துருவோம். இதுக்கு பெட்ரோல் என்ஜின் தான் பயன்படுத்துகிறோம் சார். பெட்ரோல் என்ஜின்னா ஒரு மணி நேரத்துக்கு 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது சார். அதனுடைய ஸ்டாண்ட் அங்கே இருக்குது சார். இந்த ஸ்டாண்டை எடுத்து இதில் ஃபிட் பண்ணிட்டு அந்த என்ஜின் கிஷான் கிராஃப்டில் வேறு கம்பெனி சார். அந்த கம்பெனி இது பெல்ட் இதில் மாட்டிட்டாங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக. தாள் இதில் கொடுக்கும்போது அதன் வழியாக தாள் போயிடுது சார், வெளியே வந்துடுது. நெல் இதன் வழியாக இங்கே வந்துடுது சார். இந்த பதிரெல்லாம் நெல் இதில் வழியே வந்துடுது சார். தனியாக எடுத்துருந்தேன் சார். இந்த மிஷின் 4 ஆண்டுகள் ஆச்சு சார்.